பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை உள்ளிட்ட சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் தியான வேத பகுதியிலே இயேசுவின் பலவீனங்களில் ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்த்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அதிலே இன்றைக்கு முக்கியமான ஒன்றை பார்க்கலாம். இயேசு வெறுப்படைந்தார் என்கிறதான ஒரு தலைப்பு, முக்கியமான ஒரு தலைப்பு. கர்த்தர் நல்லவர். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று இயேசு கோபத்தோடு கேட்கிறதை பார்க்கலாம். அப்படியானால் அவர் அந்த இடத்திலே அவர்களை பார்த்து வெறுப்படைந்த ஒரு சூழ்நிலையில் இருந்ததை அங்கு நாம் தெளிவாய் கவனிக்க முடியும். கர்த்தர் நல்லவர். இயேசு யார் மேல் வெறுப்படைந்தார்? இயேசு ஏன் வெறுப்படைந்தார்? இந்த ரெண்டு கேள்வி உங்கள் இருதயத்தில் எழும்பும் என்பது உண்மை. இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்விதான். கர்த்தர் நல்லவர். முதலாவது கேள்விக்கு அவர் சீசர்கள் மேல் வெறுப்படைந்தார் என்று நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. சீசர்கள் மேல் வெறுப்படைந்தார். இரண்டாவது கேள்வியின்படி ஏன் வெறுப்படைந்தார்? அதற்கு காரணம் என்ன? மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் அதற்கு சரியான பதில் அங்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று, 4 பிரச்சனையுள்ள ஒரு மனுஷனை சுகமாக்கும்படி சீசர் எடுத்து கொண்டு வந்தார்கள். அந்த மனுஷனுக்குள் 4 போராட்டங்கள் காணப்பட்டு, அந்த போராட்டங்கள் என்ன? ஒன்று, அவன் சந்திர ரோகியாய் இருந்தான். இரண்டாவது, கொடிய வேதனை அனுபவிக்கிறவனாய் இருந்தான். மூன்றாவது, அடிக்கடி தீயிலே, அதாவது நெருப்பில் விழுகிறவனாய் இருந்தான். நான்காவது, தண்ணீரை கண்டால் தண்ணீர் விழுகிறவனாய் இருந்தான். இந்த 4 பிரச்சனை உள்ளவனை சுகமாக்கி சீசர் எடுத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அது அவர்களால் முடியாமல் போயிற்று. இயேசு சீசரிடத்தில் வெறுப்படைய இது ஒரு காரணம். இரண்டாவதாக ஆண்டவரை கேட்கிறார், விசுவாசம் இல்லாதவர் சீசர்களே என்று சொல்லுகிறார். அதாவது சீசர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக இயேசு சொல்லுகிறார், மாறுபாடு நிறைந்தவர்களே என்று சொல்லுகிறார். ஆம், அவர்கள் ஒன்று சொல்லுவதும் அடுத்து செய்வதும், செய்வதைப் பொழுது செய்யாதவர்களுமாய் மாறுபாடு உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் சீசர்கள். நான்காவதாக இயேசுவின் பொறுமையை சோதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இந்த 4 காரணத்தின் நிமித்தம் இயேசு வெறுப்படைந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் எந்த மாற்று கருத்துக்கு இடமும் கிடையாது. கர்த்தர் நல்லவர். இதை கொண்டு ஆண்டவர் சொல்லுவது என்ன? இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஜீவித்தில் இருக்கக்கூடாது. நாம் என்றைக்கும் சீசர்களை போல் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது. இயேசுவை போல இருக்க வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை போல எதை சந்திக்க தெரிய வேண்டும். நம்மை தேடி வருகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்த ஒரு கிருபை. அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் இன்றைக்கு அழைக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிக்கிறார், இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இனி ஒரு நாளும் ஆண்டவரே, நீர் வெறுப்படையத்தக்கதாய் என்னுடைய பரிசுத்த ஜீவியம், என் ஆவிக்குரிய ஜீவியம், என் சரீர ஜீவியம் இருக்காதபடி நான் எப்பொழுதும் உமக்கு பிரியமாய் இருக்க உதவி செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பொறுமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த வார்த்தையின்படி தீமையை வெறுக்கவும் அநேகருக்கு நன்மை செய்யவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவை, நல்ல அற்புதமான இந்த நேரத்துக்காக நன்றி. உம்முடைய பலவீனத்தில் வெறுப்படைந்ததும் ஒரு சுவாபம் என்பதை
நாங்கள் இன்றைக்கு பார்க்க தியானிக்க இந்த வித்தியாசமான வசனத்தை ஆராய நீ கொடுத்த கிருபைக்காக சோதரம். இந்த செய்தியை கேட்டு என் அன்பு தேவ பிள்ளைகள், இவர்கள் வாழ்க்கையில வெறுப்பு உண்டாகக்கூடிய அளவுக்கு எதிர் மனிதர்கள் ஒருவரும் ஒன்றும் செயல்படாதபடிக்கு நீர் இவர்களை விளக்கி காத்துக்கொள்ளும். இதோ இந்த செய்தியை கேட்ட இவர்களும் யார் மேலும் எந்த சூழலிலும் வெறுப்பு அடையாதபடிக்கு தேவனுடைய சாந்தமும் மன தாழ்மையும் உம்முடைய கிருபையும் இவர்களை நிரப்பட்டும். முக்கியமாக சீசர்களைப் போல, அவர்களைப் போல, இவர்களைப் போல என்று ரோல் மாடல் பார்த்து இவர்கள் வளராதபடி இயேசுவாகிய உம்மை பார்த்து உம்மை போல உமக்காக உம்முடைய சத்தியத்துக்காக உமக்குள் வாழ என் கர்த்தர் கிருபையும் உம்மை போல எல்லாவற்றையும் தாங்க சகிக்க ஏற்றுக்கொள்ள நீ கிருபை கொடுக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமையும் உம்முடைய பரிசுத்த அபிஷேகமும் இவர்களை நிரப்பட்டும். கிருபை உண்டாகட்டும். நீர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எல்லா வெறுப்பின் சுவாபத்திலிருந்து மீட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.